மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எந்த நேரத்துலையும் நேரங்கால பார்க்காம எல்லாருக்கும் உதவுற இயல்பு கொண்ட விவேகமோட செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய, நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் தன்னோட எடுத்த காரியத்தில் இருந்து பின்வாங்காத அறிவாற்றலும் மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலையும் கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களே. மிதுனத்தை பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரெண்டு மனசு கொண்டவங்கப்பா, ரெண்டு ஆள் மாதிரி பேசுவாங்க, இப்போ வேணும் அப்படிம்பாங்க, அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு சிலர் பேசுவாங்க. ஒரு மனசு இவங்களுக்கு வழிகாட்டும், ஒரு மனசு கொஞ்சம் குழப்பத்தில் விட்டுரும். இதுதான் மிதுனம். இப்போ தப்பாக எடுத்துக்கிட்டால் அதுவே அவங்களுக்கு பிரச்சனை. ஆனால் நான் சொன்னது உண்மைங்க. எந்த சூழ்நிலையில் இவங்க இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு குணம் மட்டும்தாங்க இவங்களுக்கு. அப்போ என்ன, தெய்வத்திற்கு நிகரான குணம் தாங்க மிதுனத்தோட குணங்க. இது யாராவது இவங்கள தப்பு சொல்ல முடியுமா? ஸோ இப்படிப்பட்ட மிதுனத்திற்கு என்னம்மா நடக்க போகுது? எத்தனை நாள் கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இது வரைக்கும் தான் கஷ்டப்பட்டுட்டோம், இனி வரக்கூடிய நாளாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா, இல்லை இதை விட மோசமாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போது இந்த பதிவு உங்களுக்கானது தாங்க. தனியாக உட்காந்து ஒரு அமைதியாக ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கான வழிகாட்டுதல் கிடைக்குங்க. முதல்ல இந்த பதிவு அப்படிங்கிறது நிறைய ஜோதிட உள்ளர்த்தங்களையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. நீங்கள் யார், இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாது என்ன அப்படிங்கிற மாதிரி எந்த உறவுகள் உங்கள் கூட இருக்கும், எந்த உறவுகள் உங்களுக்கு துணை நிற்கும், எந்த ராசிகள் கிட்ட உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற வரைக்கும் நாங்கள் சொல்கிறேங்க. இதோட என்ன பரிகாரம் அதையும் தாங்க சொல்ல சேர்த்து போகிறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. அந்த வகையில் முதல்ல மிதுன ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் என்னாக போகுது, கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களை வச்சுருக்காருங்க. இதனால் உங்களுடைய செல்வ நிலை உயரப்போகுதுங்க. செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும், ஆரோக்கியம் சீராக போகுது. அதே மாதிரி தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, தொழிலில் இருந்த இடையூறுகள் அகலுதுங்க. அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க குழந்தைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து அதை சரி கட்டிடுவீங்க. இதை அடுத்து நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில நல்ல காரியங்கள் இப்போ நிறைவேறதுக்கான அறிகுறி தென்படுங்க. அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் என்ன, கடக ராசியில் வக்ரகதியில் இருக்காருங்க. இவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று சந்தரிக்கிறதுனால தனஸ்தானம் வலுவடையுதுங்க. ஓகேங்களா? இந்த வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வருமான தட்டுப்பாடுகளை சரி பண்ணுது. அதே மாதிரி தசா புத்தி பலம் இருந்தவங்களுக்கு கடனை வாய்ந்திருக்குங்க. கைமாற்று வாங்கி கூட கட்ட முடியாத சூழலை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் கடன் சுமை எல்லாத்தையுமே இந்த குரு பகவானினுடைய வக்ரம் உங்களுக்கு சரி பண்ணுது. ஏன்னா இப்போ லக்னத்தில் இருந்து 2ஆம் இடம் அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு குரு அப்படின்னாவே பணம்னு சொல்லுவோம் இல்லையா? 2ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தனம் தான். ஸோ தனம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம். அதுவே உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா சில பேர் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்து உங்கள் பொறுப்புகளை பிடுங்கிட்டு சாதாரண வேலையில் உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கக்கூடிய காலங்க. பெரிய பதவிகள் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அது குடும்பத்தில் இருந்த பல பிரச்சனைகளை இப்போ சரி கட்ட போகிறீங்க. ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது இப்போ சரியாக போகுதுங்க. எல்லாருக்குமே விட்டு கொடுத்து போகிறவங்க மிதுன ராசிக்காரங்க. எல்லாரையுமே அனுசரித்து போங்க. இந்த விருச்சிக ராசியில் இப்போது சுக்கிரன் இருக்காருங்க. இது உங்கள் ராசிக்கு 5, 12ஆம் இடங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கார். 12க்கு அதிபதி 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால சில நல்ல சம்பவங்கள் நடக்குங்க. குறிப்பாக உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க
எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது நடக்க போகுதுங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலுமே சரி, சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா அது கை கொடுங்க. அதே இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக திரும்புது. பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. அரசாங்க வழியில் ஆதரவு கிடைக்குது. இதோட செவ்வாய் பகவான் இப்போ யார்? தனுசு ராசியில் இருக்கார். உங்கள் ராசியை பார்த்தோம் அப்படின்னா 6, 11 இந்த இடங்களுக்கு செவ்வாய் இருக்கார். அவர் சப்தமஸ்தானத்துக்கு வரும்போது இந்த நேரம் இடமாற்றம், ஊர் மாற்றம் இது எல்லாமே வருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல நிறுவனங்கள்லேருந்து அழைப்பு வரலாம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் ஒன்றா சரியாகுங்க. இதோட இளைய உடன்பிறப்புகள் கிட்ட இணக்கம் உண்டாகுது. கல்யாண முயற்சிகளில் இருந்த தடைகள் அகலுது. இந்த மாதிரி பூமி விற்பனையில் ஆர்வம் காட்டுவீங்க. இதை எடுத்து விருச்சிக ராசியில் புதன் இருக்காருங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் அவரே 6ஆம் இடத்துக்கும் வர்றது உங்களுக்கு யோகம்தான். இது புதன் பகவானும் உங்களுக்கு அதிபதி. நிறைந்த லாபத்தை தரக்கூடிய விதத்தில் சில வாய்ப்புகளை இல்லம் தேடி கொண்டு வர்றாருங்க. புதிய நண்பர்கள் அறிமுகமானுவாங்க. பிரபலங்களினுடைய பின்னணியில் சுப காரியங்களை நடத்த போகிறீங்க. தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். கல்விக்காக, கலைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கொடுங்க. இதோடு பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு கரிசமான தொகை கையில் புரளுங்க. பணத்துக்கு குறைவே கிடையாது. உத்தியோகத்தில் இருக்க உயர் பதவிகள் இருக்குங்க. கலைஞர்களுக்கு நம்பிக்கையோட நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவ மாணவியர்களுக்கு படிக்கிறீங்க இல்லையா, பெற்றோர்கள்கிட்டையும் சரி, ஆசிரியர்கள்கிட்டையும் சரி ஆதரவு கிடைக்குங்க. பெண்களினுடைய எண்ணங்கள் இப்போ ஈடேறி வருங்க. சொல்லப்போனால் வருமானம் திருப்தியை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே மிதுன ராசிக்காரங்க தடை அதை உடை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ சூரியன், சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து மூல திரிகோண வீட்டில் இருக்காங்க. இதில் சூரியன் நீச்சம் அடைஞ்சாலுமே நீச்சபங்க ராஜயோகம் கிடச்சிருக்குங்க. இதோட சுக்கிரன், புதன் இவங்க 2 பேரும் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு யோகம் இருந்தாலே ஓரளவுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. ஆனால் இப்போ கணக்கு போட்டு பாருங்கள், 2 மடங்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்ய அப்படிங்கிறது தெரியுதுங்களா? 1 நீச்சபங்க ராஜயோகம், 2 லட்சுமி நாராயண யோகம். இந்த 2 யோகங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக வேலை செய்ய போகுதுங்க. அதே மாதிரி செவ்வாய் அங்கே ஆட்சி பலத்தோடு இருக்கார். குருவோட பார்வையும் அங்கே சேருது. சுக்கிரன் பயிற்சியும் ஆகிறாரு. இப்போ சூரியனும் செவ்வாயும் இணைகிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுதுங்க. அரசாங்க ரீதியாக, அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஏற்றத்தை பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு கூட நல்ல யோகம் கிடைக்கும். இந்த கிரகநிலையோட மாற்றம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்துங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு கூடுதல் பலனுங்க. புரியுதுங்களா? அருமையாக இருக்குங்க. அதிபதி புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறது. கிட்டத்தட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் புதன் நல்ல நிலையில் பயணம் பண்ண போகிறாருங்க. இது சுபக்கிரகமான சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறது கூடுதல் நல்ல பலன்களை கொடுக்க போகுது. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களுக்கு கிடச்சிருக்கிறதுனால சொந்த வீடு, நிலம், ஆடை அபகரணம், சொத்து பத்து சேர்க்கை வாய்ப்பு இருக்குங்க. வண்டி வாகன யோகம் இருக்குது. இதில் பணவரவு 5ஆம் இடமான இஷ்ட தெய்வமான குலதெய்வம் இந்த இடத்துல ராசி அதிபதி இருக்கிறதுனால கடவுளினோட ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்குங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நிம்மதி கிடைக்க போகுது. அதாவது யோகத்துடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? திடீர் அதிர்ஷ்டகரமாக திடீர் பணவரவு நிச்சயமாக கிடைக்குங்க. எல்லாமே நிச்சயங்க. சீரான பணப்புழக்கத்தால் பொருளாதாரம் ஏற்றமடையும். கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த பேர், புகழ், அந்தஸ்து, சொத்து பத்து எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி தைரியம், இழுபறி இது எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க. மனசில் நினச்சது எல்லாத்தையுமே ஒன்றா நடத்தி முடிப்பீங்க. அதே மாதிரி நிதி ரீதியாக
கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நின்று போன வேலைகள் எல்லாமே சரியாகுங்க. இந்த வீடு கட்டுற வேலையெல்லாம் பாதியோடு நின்றுருந்தது அப்படின்னா இப்போ அதை தொடங்கி எல்லாமே சரி பண்ணக்கூடிய முழுமையடையக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வரப்போகுதுங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாமல் வரன் தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்குங்க. விஷயம் என்னன்னா, இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்க ஒரு வீட்டில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பெண்களாக இருக்கட்டும் இல்லை ஆண்களாக இருக்கட்டும், அந்த வீட்டில் எத்தனை குழந்தைகள் இருந்தாலுமே இந்த குழந்தை மட்டும் தனியாக தெரியுங்க. இதனோட ஆரம்ப கால வாழ்க்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இதுக்கு விவரம் தெரிய போது, இதனால் ₹1 சம்பாதிக்கிற போது, இதனால் ₹1 சம்பாதிக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் வரும்பொழுது, அந்த திறமை வரும்போது, அந்த சம்பாதிக்கக்கூடிய தருணத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் குடும்பத்தில் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே சம்பாத்தியம் அப்படின்னு வரம்போது மடன்னு சொத்து சேர்ப்பாங்க. நினச்சதை வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்புங்க இவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்குது. நல்ல ஒரு சாமர்த்தியசாலியும் கூட. காரணம் புதன் பகவான் ராசிக்கு அதிபதிங்க. வாயுள்ள புள்ள பொழைச்சிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க புத்தியுள்ள பிள்ளையும் எங்கே போனாலும் பொழைச்சிக்கோ. வாய் இருக்கு சொல்லிட்டு நம்ம கேட்டதெல்லாம் நம்ம சாதிக்க முடியுமா? முடியாதுங்க. புத்தி ஒன்று சரியா இருந்தால் எங்கே விவரமாக பேசணும், எங்கே எதுவும் தெரியாத மாதிரி பேசணும், எங்கே எப்படி பேசணும், யாருடைய பேச்சுக்கு எப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரி எல்லா விதமான சாமர்த்தியமும் இந்த மிதுன ராசிக்காரங்க கிட்ட அப்படியே கொட்டி கிடக்குதுங்க. ஒரு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சா கலங்கவே மாட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் சில பேர் இவங்களை பார்த்து மிரண்டு போகக்கூடிய அளவுக்கெல்லாம் இவங்களுடைய கால்குலேஷன் இருக்குங்க. நிறைய பேருக்கு வழிகாட்டியாகவும் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. குடும்பத்தையும் சரி, கூட பிறந்தவங்களுக்கும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே தான் இருப்பீங்க. அவங்கள வழி நடத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. இவங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரோட்டில் போகிற ஒரு ஆளையே கூட மிதுன ராசிக்காரங்களை பார்த்து ஏதாவது ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒளி அறிவு அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குதுங்க. ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. புத்தி உள்ளவன் பொழைச்சிக்குவான் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் இருந்தாலுமே புத்தி இருந்தும் சில சமயங்களில் தோல்வி அடைகிறதுக்கு மிதுன ராசி பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? வெளிப்படையான தன்மை. இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம், மிதுன ராசியை எதிர்த்தால் மரணம் நிச்சயம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த யமனையே மிஞ்சக்கூடிய மகா சக்தி பெற்றவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. 100% உண்மையான கணிப்புங்க. அது என்ன அடப்போமா, அந்த பக்கம் யமனையே எதிர்க்கிற சக்திங்கிற, நீ பாட்டுக்கு எதுவும் ஏற்றி விட்டுட்டு போயிடாத, நாங்களே ஆல்ரெடி மண்டை சூடு பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கோம். பார்க்குறவங்க எல்லாமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, திமிரு பிடிச்சி சுற்றுற பெரிய ஆள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என்ன ஓரளவுக்கு திறமை இருக்குதுன்னா திமிராக இருக்க அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த அளவுக்கு தலைக்கணம் பிடிச்சவன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுறாதம்மா, இப்படியும் ஒரு சிலர் இப்போ நினைப்பீங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சாதான் உங்களோட வாழ்க்கையை கரெக்டாக வழி நடத்திட்டு போக முடியுங்க. உங்களுக்கே உங்களை பற்றி தெரியல அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் எப்படி வழி நடத்த முடியும்? அதனால் நீங்கள் உங்கள் மேலே தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வச்சா மட்டும்தாங்க நடக்கும். இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா 5 பாடம் படிக்குது, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸுன்னு. எல்லா பாடத்துலேயும் அந்த பிள்ளை நல்லா படிக்குமா? இல்லை, ஏதாவது ஒரு பாடத்தில் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. ஸோ அந்த பாடத்தில் இன்னொரு குழந்தை கெட்டிக்கார குழந்தையாக இருக்கும். அந்த மாதிரி தான் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரொம்ப தெளிவானவங்க, திட்டமிட்டு செயல்படுவீங்க. எல்லா விதத்துலேயுமே ஓகே தான். இருந்தாலுமே ஒரு சில இடங்களில் நீங்கள் எங்கே சறுக்கி விழுறீங்க அப்படிங்கிறது
அப்படிங்கிறத நான் பார்த்து இப்போ சொல்லிடுறேங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் சரி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. நீங்கள் திறமைசாலி, அதனால் திமிரா தெரியலாமே, ஒன்றும் தப்பு கிடையாது. திமிரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஓகே தான். மற்றவங்களுக்கு தலகணமாக தெரியுது அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியும் உங்களினுடைய தோற்றத்தையும் அவங்களால சகிச்சிக்க முடியல. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான், இவன் மட்டும் ஏன் இப்படி நல்லா இருக்கான் அப்படிங்கிற ஒரு பொறாமைத்தனம், ஒரு கேவலமான புத்தி தாங்க. அதுக்கு எதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வீடியோ பதிவை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் ஒரு புரிதல் கிடைக்கட்டும். ஸோ இவங்களினுடைய குணம் இப்படி தான், கடவுளால் தான் இவங்களினுடைய குணம் இப்படி இருக்குங்க. நம்ம தான் தேவையில்லாமல் இவங்களை ஏதோ ஒரு முத்திரை எடுக்கணும், ஒரு தப்பான ஒரு பார்வையில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு புரிய வருங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திறமைசாலிங்க தான். தான் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தனக்கு கொடுத்த வேலையை திறம்பட செஞ்சு முடிக்கணும், தோல்விங்கிற ஒரு விஷயம் நமக்கு தொடரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட நீங்கள் எல்லா விதங்கள்லேயுமே ஓகேங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஏன் நமக்கு சறுக்கி விழுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு புதன்கிழமையிலும் உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு வழிபாடு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை செஞ்சிடலாங்க. அது எப்படி? நவக்கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க பச்சையை அதிகமாக பயன்படுத்துங்க. முடிஞ்சுது அப்படின்னா அந்த பச்சை மரகதக்கல் இருக்கு இல்லையா, அதை மோதிரமாக செஞ்சு போடுறது சிறப்புங்க. அதே மாதிரி புதன்கிழமைகளில் அவருக்கு யார் நம்மளோட புதன் பகவானுக்கு தாங்க, புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா, அதை வெல்லம் கலந்து கோமாதாவுக்கு கொடுங்க. தேவாதி தேவர்களுக்கெல்லாம் படி எழுந்ததுக்கான சமூகம். அதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள், முன்னோர்கள் செய்த பாவங்கள், இந்த மாதிரி சகல தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க விலகி போகும். கோமாதாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பச்சை பயிரும் வெல்லம் கலந்த அந்த உணவும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குங்க. ஸோ அது ஒரு புறம் இருக்க. மிதுன ராசி அப்படின்னாவே இரட்டையருங்க. உங்களுக்கு நிகரே நீங்கள் தான். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு புத்தி கரெக்டாக யோசிச்சுதுன்னா, ஒரு புத்தி தப்பாக யோசித்தாலும் அந்த இரண்டு புத்தியும் பார்த்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சு அது சரி செஞ்சுருங்க. அப்படிப்பட்ட மனநிலையில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் புதிய கருத்துக்களை தெரிஞ்சுக்குவீங்க, புதிய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓடுவீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது ஒரு புக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு வண்டி வாகனத்தில் போகிறப்ப கூட அங்கே ஏதாவது ஒரு வாசகம் இருக்குது அப்படின்னா அதை படித்து தன்னுடைய வாழ்க்கைக்கு ஓகேவா, அதில் என்ன கருத்து இருக்குது, இப்படியெல்லாம் அலசி ஆராயக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்களாக இருப்பீங்க. இந்த 2-3 டிகிரி படிக்கிறது இது எல்லாமே ஓல்டு ஃபேஷன். 8 டிகிரி 10 டிகிரி 12 டிகிரி எல்லாம் படிக்கல இந்த மிதுன ராசிக்காரங்க. காரணம், புதன் பகவான் கல்விக்கு அதிபதி இல்லையா, அவர் கலை ரசனை மிக்கவர். ஏதாவது ஒரு கலையில் வல்லுனராக இருந்துகிட்டே இருப்பீங்க. பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, நடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பல திறமைகளை மிதுன ராசி பெற்றிருப்பீங்க. புகழ்பெற்ற பாடகர்கள் கூட இவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களினுடைய வாக்கு வன்மை அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்கறதுக்கு அமைதியான சுபாவம் இருக்கும். எதையுமே உடனே கற்றுக்குவீங்க. சாமர்த்தியம் மிக்கவங்க, சுய முன்னேற்றம் உடையவங்க, பேச்சில் வல்லவர்கள். நீங்கள் கேலி கிண்டல் நகைச்சுவை பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்க. நீங்கள் உங்களுடைய விவாகத்தை எப்போவுமே நகைச்சுவையாக பேசிட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி எந்த விதத்துலேயும் உங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. அவங்களுக்கு ஏதாவது அவங்களினுடைய குற்றத்தை நீங்கள் சுட்டியும் காட்டுவீங்க. அவங்களுக்கு வலிக்காத மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட விவாதம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னாவே அந்த இடம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக தாங்க இருக்கும். தோற்றம்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிவந்த நிறம், அளவான உயரம், சிரித்த முகம், இனிமையான பேச்சு, இதுக்கெல்லாம் சொந்தக்காரங்க நீங்கள்.
ஆண்களாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்ககிட்ட வந்து பெண்மைத்தன்மை இருக்குங்க, அதுக்குன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நயமாக பேசக்கூடியவங்க. அதுவே மிதுனத்தை சேர்ந்த பெண் அப்படின்னிங்கன்னா அவங்கக்கிட்ட ஆண்மைத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் வெளிப்படும். எப்படின்னா கொஞ்சம் தைரிய வீரியமாக பேசுகிறதுக்கு, எதையுமே வந்து பார்த்திங்கன்னா கலங்காமல் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. எந்த ஒரு